ஒரே ஒரு நிமிடம் கூட சாயியை நினைத்தால் அந்த நிமிடம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். மனம் குழம்பும் போது என் நாமத்தை சொல்லு. பயம் வரும்போது என்னை நினைச்சிக்கோ. இதுவே சந்தேகம் வரும்போது என்னிடம் ஒப்படைச்சிக்கோ. உன்னால் முடியாததை இந்த சாய் செய்து முடிப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. தங்கமே, சாயி என்று சொல்லும் இதயம் ஒருபோதும் காலியாகாது. அது எப்போதும் அருளால் நிரம்பியே இருக்கும். புரிகிறதா தங்கமே? தங்கமே, உன் வேலை கஷ்டமாக இருக்கிறதா? உன் அருகில் இருப்பவர்களின் வாழ்க்கை எளிதாக தெரிகிறதா? யோசிச்சுப்பார். மண்பாண்டம் செய்பவன், வைரம் தீட்டுபவன் 2 பேர். இருவரும் ஒருவரின் வேலையை விட மற்றவரின் வேலை சுலபம் என்று நினைத்தார்கள். உண்மையில் யாருடைய வேலை எளிதானது? இருவருக்கும் ஒரு பெரியவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது தெரியுமா? வேலையிலா அல்லது வேறு எங்கேவா? இந்த கேள்விகளுக்கான பதில் உன் வாழ்க்கையே மாற்றும் தங்கமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையே மாற்றும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்பவரும் வைரம் தீட்டுபவனும் அருகருகே வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் தத்தம் தொழிலில் சிறந்தவர்கள். அவர்கள் செய்யும் பொருட்களை பல ஊர்களிலும் உள்ள மக்கள் விரும்பி வாங்கி சென்றனர். மண்பாண்டம் செய்பவரிடம் வைரம் தீட்டுபவன் ஒரு நாள், எப்படி இருக்கிறாய், உன் வேலை எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு, அடப்போப்பா, எனக்கு களிமண்ணில் வேலை, நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காய் கொண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு. உன்னை போல வெள்ளையும் சொல்லையுமாகவா இருக்க முடிகிறது? அலுப்பு தட்டுகிறது போ என்று விட்டான். வைர வியாபாரி சொன்னால், உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பற்றி? நாளெல்லாம் வைரத்தை தீட்டுகிறேன் என்று எத்தனை முறை என் கையை அறுத்து ரத்த காயப்படுத்துகிறேன் தெரியுமா உனக்கு? உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே. வேலை செய்து கையெல்லாம் புண்ணாகி போனதுதான் மிச்சம். இன்று நாள் முழுவதும் இந்த வேலையைத்தான் ஆபத்து என்று தெரிந்தே செய்ய வேண்டும் என்று புண்ணாகி போன தன் கைகளை காட்டினான். எல்லோருக்கும் அவரவர் வேலையில் மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியான வேலைதான் எது என்று இருவரும் சிந்தித்தார்கள். அவர்களுக்கு எதுவுமே பிடிபடவில்லை. ஊரில் எல்லோரும் மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் ஒருவர் இருந்தார். ஐயா, அலுப்பும் ஆபத்தும் இருக்கிறது. எந்த வேலைதான் நன்றாக இருக்கும், சுலபமாக இருக்கும்? எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போய்விடுமே என்று சொன்னார்கள். இது இயற்கையாகவே கிடைக்குமா என்று கேட்டார்கள். பெரியவர் சொன்னார், அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் தான் உங்களை தேடி வருகிறார்கள். நீங்கள் அதை பெரிதாக நினைக்காமல் குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை பெரிதாக நினைக்கிறீர்கள். மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியின்மையும் உங்கள் நோக்கிலேயே இருக்கிறது, செய்யும் வேலையில் இல்லை என்றார். ஆம் தங்கமி, குறைகளை அவற்றை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். குறையை அதில் உள்ள சிரமங்களாக பார்ப்பவன் எப்போதும் வருத்தத்தோடு இருக்கிறான். அவ்வளவுதான் தங்கமே. அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. உங்கள் வேலையை சரியாக செய்யுங்கள், அது போதும். ஓம் சாய்ராம்.